கர்நாடகாவில் துணை முதலமைச்சராக இருக்கும் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என சொந்த கட்சியினரிடையே கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. அதே நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி குறித்து கருத்து கூறி வருபவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப டி.கே. சிவகுமார் முடிவு செய்துள்ளார். கர்நாடக காங்கிரஸில் முதலமைச்சர் மாற்றம் குறித்து சர்ச்சைக்குள்ளாவது புதிய விஷயமல்ல. முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆதரவாளர்கள் அவ்வப்போது பொது இடங்களில் கருத்து தெரிவித்து கட்சி மேலிடத்தின் கோபத்துக்கு ஆளாவதும் வழக்கம். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் பதவி தொடர்பான பேச்சுகள் கர்நாடகாவில் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கின்றன. ஆளும் காங்கிரஸ் கட்சி 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. மேலும் பெங்களூரு ரூரல் தொகுதியில் போட்டியிட்ட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் தம்பி சுரேஷ் தோல்வியை தழுவினார். சுரேஷின் தோல்விக்கு முதலமைச்சர் சித்தராமையா மறைமுக காரணம் என டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்ததை காரணமாக வைத்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்க திரைமறைவில் காய் நகர்த்துவதாகவும் சித்தராமையா தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. டி.கே. சிவகுமாரின் செல்வாக்கை குறைக்கும் நோக்கில் கூடுதல் துணை முதலமைச்சர் பதவியை உருவாக்கும்படி சித்தராமையா ஆதரவு அமைச்சர்கள் மேலிடத்துக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக வேண்டும் என்று கூறினர். சிலர் சித்தராமையாவே முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் என்று கூறினர். இதனால் கட்சிக்கு தலைவலி ஏற்பட்டது. இவ்விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதலமைச்சர் பதவி குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனைக் கூட்டம் நடத்துமாறு சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டது. இந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி குறித்து யாரும் பேசக்கூடாதென வாய்ப்பூட்டு போடுமாறு சித்தராமையாவிடம் கட்சி மேலிடம் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனிடையே முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி குறித்து பேசுபவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என டி.கே. சிவகுமார் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவரது பேச்சை பொருட்படுத்தாமல் சில அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மீண்டும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப டி.கே. சிவகுமார் தயாராகி வருவதாக அம்மாநில அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.